World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஐயா அவர்கள் ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். அப்போ ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்னா எத்தனை டீச்சர்களுக்கு அவர் குருவாக இருந்திருப்பார், எத்தனை லட்சம் மாணவர்களுக்கு அவர் குருவாக இருந்திருப்பார். பரிபூரணமான குருலருள் பெற்றவரை எங்களுடைய சங்கத்திற்கு வருகை புரிந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நாங்கள் தான் பெருமைப்படணும். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த வகையில் முதல் வாய்ப்பாக கோயம்புத்தூர்லேருந்து வருகை புரிந்துள்ள ஜோதிடர் ஹரியா அவர்களை ஜோதிட சம்பந்தமான ஒரு சிற்றுரை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஜோதிட கலந்துரையாடலுக்கு வந்துள்ள எல்லோருக்கும் வணக்கம். இதை ஏற்பாடு செய்து தலைவர், பொருளாளர், செயலாளர் அம்மா வருவாங்க. இவங்க எல்லார் உரையும் நான் கேட்டிருக்கேன், எல்லார்கிட்டையும் ஹிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பல மாநாட்டுக்கு போயிருக்கேன். பல மாநாட்டில் ஹிண்ட்ஸ் எடுத்ததே எனக்கு 4 டைரி. இது வரைக்கும் நான் படித்ததே 35 டைரியில் ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அதை திருப்பி படிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இல்லை. நான் ஹெட் மாஸ்டராக இருந்த பிறகு தான் எனக்கு இதில் நுழைஞ்ச உடனே அப்படியே இழுத்துருச்சு. ஐயா கூட சொல்ல, இதுக்கு வந்தவங்க யாருமே வெளியே போக முடியாது அப்படிங்க. அந்த மாதிரி என்னால் வெளியே போக முடியல. டியூஷன் எடுத்து சம்பாதிக்கலாம், எவ்வளோ பண்ணலாம், மேத்ஸ் தான் இதுக்கும். ஹையர் செகண்டரி ஹெச்எம்மாக இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கேன். பட் அந்த டைமில் நான் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் வெகரஸாக 82லேருந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம், குழந்தை ப்ராப்ளம். அதனால் படிக்க ஆரம்பித்தேன். 69லேருந்து கைரேகை இந்த மாதிரி சின்ன இதாக சேகரிச்சிட்டு இருந்தேன். 69லேருந்து கைரேகை தெரியும், நியூமராலஜி தெரியும், வாஸ்து ஓரளவுக்கு தெரியும், இந்த மாதிரி ஹிந்தி, இங்கிலீஷ் தெரியும். அதனால் ஹிந்தி இதெல்லாம் படிச்சிருக்கேன். என்னை பெருமைக்காக சொல்ல, தெரிஞ்சுக்கணும். ஐயாவும் என்னை ஊக்குவித்து முதல் மேடைக்கு பல மாநாட்டில் கேட்டிருக்கேன், கெஞ்சிருக்கேன். ஆனால் அவங்க யாரும் உதவலை, இவ்வளோ சொல்லியும் உதவலை. ஃபஸ்ட்டு சொன்ன உடனே என்னை பற்றி தெரியாமையே எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு மிக மிக நன்றி தெரிவித்து கொண்டு, உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான, இதுவரை எந்த மாநாட்டிலையும் யாரும் சொல்லாத ஒரு கருத்து சொல்லணும்னு ரொம்ப நாளாக ஆசை. அதனால் இது எல்லோருக்குமே பயன்படும். நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு பயன்படும். அதாவது நான் ஆர்எஸ்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகரிஷி ஜோதிடர்கிட்ட நட்சத்திர ஜோதிடம், இந்த நாடி ஜோதிடம், ராகுகேது வச்சு ரெண்டும், கைரேகை, இந்த 3மே அவர்கிட்ட படித்தேன். அதுக்கு முன்னால் பெரிய மகரிஷி ஞானசுந்தரிங்கிற பத்திரிக்கை எழுதக்கூடிய அவர்கிட்ட இந்த கிணத்துக்கடவு பக்கத்தில் அவர் ஆசிரமம் வச்சுருக்காரு, அங்கே போய் படித்தேன். அங்கேயும் பல கருத்துக்கள் எனக்கு கிடைச்சது, ஆழ்ந்தது. நட்சத்திர கோலாட்டம்ங்கிற புக்கு அவர் எழுதியிருக்காரு. அதில் பிரமாதமாக யாருமே சொல்லாத கருத்துக்கள் நிறைய இருக்குது, பொக்கிஷம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நீங்களும் அதை பயன்படுத்தி மேன்மேலும் வரணும். ஐயாவுக்கு கடைசி வரைக்கும் உதவியாக இருக்கணும். ஏன்னா எனக்கு தெரியும், பாலசுப்ரமணியன்ட்டு ஒருத்தர் இருந்தார், அதுக்கப்புறம் தாந்திரிக பரிகாரம் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். எல்லாருமே விலகிட்டாங்க. எனக்கே சங்கடமாக இருக்குது. அவங்கெல்லாம் வெளியே போய் சம்பாதிக்கணுங்கிற இதில் போயிட்டாங்க, தப்பு இல்லை. பட் இங்கே இருந்தவங்க, நல்ல கருத்துக்களை வாரி வழங்கினவங்க இன்றைக்கி எந்த மீட்டிங்க்குமே வரலைங்கிறது எனக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. அதனால் இவர் நல்லா ஊக்குவிக்கிறாரு. இந்த மாதிரி நீங்களும் நிறைய பேர் அந்த ஹிண்ட்ஸை எடுத்து பயன்படுத்தணும், மேலே வரலாம். நான் மேலே வரணுங்கிறதுக்காக வரல, எனக்கு ஏற்கனவே ஓரளவுக்கு ஆண்டவன் கொடுத்ததுனால ஒரு 50 ரூபா தான் வாங்கிட்டு இருக்கேன் அந்த ஜாதகத்துக்கு. அதனால் அதையும் பழனியும் முருகனுக்கு கொடுத்துருவேன். 10,000 கொடுத்துருக்கேன் சேர்ந்த உடனே. 3 உண்டியல் நிறைஞ்ச உடனே அதை கொடுத்து பெருமைக்காக சொல்ல. ஏன்னா நம்ம உழைக்கிறோம், நமக்கு தேவைக்கு எடுத்துகிட்டு மிச்சத்தை தானம் தர்மம் பண்ணோம். ஐயாவே பண்ணிகிட்டு இருக்காரு எவ்வளவோ தர்மங்கள், நீங்கள் பார்த்துருக்கலாம், நானும் பார்த்துருக்கேன். இது 4வது கலந்துரையாடல் நான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னால் அந்த 1000 கருத்துக்கள் கொடுத்ததும் வாங்கிட்டு போயிருக்கேன், அதெல்லாம் பார்த்தேன். ஜோசியம் படிக்காதவங்க கூட அதை பற்றி சொல்லலாம். அந்த 1000 கருத்துக்கள் புக்கு கொடுத்தது அவ்வளோ உபயோகமாக இருந்தது, நிஜமாகவே. இன்னும் வச்சுருக்கேன், எல்லா புக்குமே என்கிட்ட இருக்குது. இங்கே வாங்கிட்டு போன கருத்துக்கள் முதல் கொண்டு, டைரி முதல் கொண்டு எல்லாம் வச்சுருக்கேன். அதுபோல் நீங்களும் மேன்மேலும் உயரணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த நாடி ஜோதிடம் ராகுகேதுக்கு வச்சு
எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ராகு கேது ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் முக்கியமான இது நான் சொல்ல வந்தது. ராகு கேது ஆக்சிஸ் அதை சேர்த்துக்கணும். உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு ராகு கேதை சேர்த்துருக்கு. ராகு கேதை சேர்த்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்கள். அந்த இதில் நீங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கணும். நான் ஒரே ஒரு இது மட்டும் பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆகி சிறப்பாக இருப்பாங்களா, வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கு 2 பேருடைய ஜாதகத்தையும் பார்க்கலாம். அதில் 3 முக்கியமான இது என்ன யாராவது சொல்ல முடியுமா? ஒரு இது ஜாதகம் எடுத்துட்டா அந்த கருத்தை பார்க்கணுன்னா 3 முக்கியமானது வேணும். ஒன்று பாவம். உதாரணம் கல்யாணத்துக்கு 7ஆம் பாவம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கல்யாணத்துக்கு 7ஆம் பாவம். அப்புறம் அது மட்டுமா, 7ஆம் அதிபதி. அப்புறம் என்ன, சுக்கிரன். நாடி ஜோதிடத்தில் சுக்கிரன் எல்லாத்துக்குங்கிறாங்க. ஒரு சிலர் செவ்வாய் பெண்களுக்கு செவ்வாய்ன்னு சொல்கிறாங்க, பெண்டிற்கு செவ்வாய் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் இதில் சுக்கிரனே எடுத்து, ஏன்னா அவர் சொல்லி தந்தது சுக்கிரன் தான். இப்போ இந்த 3 ஒன்றுன்னா பாவம், அந்த கருத்துக்கு என்ன நீங்கள் பார்க்கணுமோ அதனுடைய பாவம். கல்யாணம்னா 7ஆம் பாவம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்கோங்க. அது டீட்டெயிலாக உங்களுக்கு அடுத்த இதில் அவர் வாய்ப்பு கொடுத்தா சொல்கிறேன். அடுத்தது எடுத்துட்டா அந்த பாவாதிபதி ஒவ்வொருக்கும் மாறும். இப்போ உதாரணமாக மிதுன லக்னம் எடுத்துட்டா 7ஆம் பாவம் எது, தனுஷனுடைய அதிபதி யார், குரு. அப்போ மிதுனத்துக்கு குரு தான் 7ஆம் அதிபதி. அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எடுத்துக்கணும். 7ஆம் அதிபதியும் 7ஆம் பாவம். அப்புறம் யார் சொல்லுங்கள்? இப்போ தான் சொன்னேன். கல்யாணத்துக்கு யார், சுக்கிரன், அதாவது கல்யாணத்துக்குரிய கடவுள். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. எஜுகேஷன் எடுத்திங்கன்னா புதன், அதுபோல் இருக்குது. நீங்கள் அதை டீட்டெயிலாக இது டைம் இல்லாதனால நான் சுருக்க சொல்லிடுறேன். இப்போ இந்த 3ம் நான் இப்போ சொன்ன 3மே அந்த ராகு கேது ஆக்சிஸில் ஒரே பக்கம் இருந்தால், 2 பேருக்கும் ஒரே பக்கம் இருங்க, சிறந்த லைஃப் அமையும், வெகு சிறந்த லைஃப் அமையும். ஒரே பக்கம் இருந்தால் சரி இப்படிங்கிறமே. அப்போ என்ன சார் மற்றதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த பாவம் மட்டும் வேறு விலைக்கு போயிடுச்சுன்னு வைங்க. இப்போ 7ஆம் பாவம் தனியாக இருக்குது, 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் அந்த பக்கம் இருக்குது அப்படின்னா ரொம்ப சிக்கல் தான். அது கல்யாணம் ஆகிறதுக்கு சிக்கலாகும், வாழ்க்கை சிக்கலாக இருக்கலாம். அந்த மாதிரி பாவத்தையே தள்ளி வச்சிருச்சு ராகு கேது, அப்படி எடுத்துக்கலாம். இல்லாட்டி இது தனியாக போயிருக்கு, 7ஆம் அதிபதி தனியாக இருக்குது, பாவமும் சுக்கிரனும் ஒரு பக்கம் இருந்தால் அது ஓரளவு ஜெயிச்சிடலாம், கஷ்டப்பட்டாலும் ஜெயிச்சிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே எடுக்கலாம். நீங்கள் ராகு கேது ஆக்சிஸ் போட்டு எடுக்கலாம். இப்போ பொருத்தம் பார்க்கணும், என்ன சார் பண்ணுறது? பொருத்தம் போட்டிங்கன்னா 2 பேர் ஜாதகம் ராகு கேது சேர்த்துங்க. அந்த ராகு கேது ஆக்சிஸ் கிராஸாக வந்தால் நல்லது, பேரலாக வந்தால் கொஞ்சம் சிரமம் தான். ஆமாம், அது உங்களுக்கு அவ்வளோவா பொருந்துமான்னு நீங்கள் ஆராய்ச்சி. இப்போ சொல்கிறதெல்லாம் கருத்துக்கள், நான் கற்ற கருத்துக்கள். நீங்கள் அதில் ஆராய்ச்சி பண்ணி எனக்கு சொன்னீங்கன்னா இனியும் அதை எலாபரேட் பண்ணி நான் இவர் போல் ரீசர்ச் பண்ணி பெரும் புகழ் அடையலாம். அதனால் இது வந்து நாடி ஜோதிடம் ராகு கேது வச்சு எல்லாமே சொல்லலாம் இதே போல். அதனால் நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். இதில் எந்த அளவுக்கு சக்ஸஸ் இருக்குன்னு உங்கள் ஜாதகத்தில் போய் பார்த்து சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். இதை நான் மறுபடியும் டெவலப் பண்ண ரீசர்ச் நானும் இப்போ ரேணு ஜோதிட நிலையம் பீளமேடு கோயம்புத்தூரில் வச்சுருக்கேன். இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் அதை ரிவைஸ் பண்ண முடியாமல் தவிக்கிறேன். கேபி சிஸ்டம் தெரியும், அப்புறம் இது படிச்சிருக்கேன் அனுபவ ஜோதிடம், அதுக்கப்புறம் இது என்ன உடனே பார்க்குறது, கோச்சாரம் வச்சு பார்க்குறது, எல்லாமே படிச்சிருக்கோம். இருந்தாலும் அதை பயன்படுத்த நிறைய பேர் வரல, அது ஒரு காரணம். கேபியில் தனியாக சாஃப்ட்வேர் வேணும், அதனால் அதை சுத்தமாகவே பயன்படுத்த முடியல. இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்களும் நிறைய படிங்க. இது ஒரு ஆள் கடல், நீந்திட்டே இருக்கலாம். ஐயாலாம் இந்த வயசில் வர்றாங்கன்னா ரொம்ப பொறாமப்படுறாரு. இந்த வயசில் அவர் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்காருன்னா நிறைய பேர் பொறாமப்படுறாங்க. அவர் இப்படி சொல்லிவிட்டு அந்த பக்கம் போனோன்னே அவரை பற்றி மாநாட்டிலே தப்பாக பேசுகிறேன். நான் அவர்கிட்ட கூட சொன்னேன் சாப்பிடும்போது, இல்லைங்களா சார், சாப்பிடும்போது அவர்கிட்ட சொன்னேன், சார் என்ன சார் இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் அந்த ரொம்ப வருத்தப்பட்டேன். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை இருக்கக்கூடாது. அந்த பகை இருந்தால் வளரவே முடியாது.
எந்த ஜோசியர்னாலும் வளைய முடியாது. எல்லோரும் நட்பாக இருந்து ஒரு இந்த ஜோதிட கலையை உயர்த்தம். நான் படித்ததெல்லாம் ஜோதிட கலைன்னு ஒரு புக்கு வந்தது, அவர் எழுதினது பெரிய ஞானி, அவர் வச்சு அவருடைய ஹிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அப்படி தான் படித்தேன். நிறைய புக்கு மேகசின்ஸ் வாங்கி நிறைய ஹிண்ட்ஸ் எடுத்து அதில் எழுதுந்தான் இந்த 20-25 டைரி, பரிகாரத்துக்கு ஒரு 4 டைரி அப்படி போகுது. பட் எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த அளவுக்கு கொடுத்த தினேஷ் ஐயா அவர்களுக்கு மிக மிக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபோன் நம்பர் 80 56 93 90 96, பீளமேடு, கோயம்புத்தூர். 96, பீளமேடு, கோயம்புத்தூர். ஹரிரந்தனம் பொன்னாட போட்டு கோயம்புத்தூர்லேருந்து வருகை புரிந்த ஹரிராம் ஐயா அவர்களுக்கு ஜோதிடத்தில் வேணா பிரபஞ்ச குழு கொடுத்த முதல் மேடையாக இருக்கலாம். ஆனால் அவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், பல்வேறு மேடைகளை பார்த்துருப்பார். நம்மளோட மேடைகள்லாம் தாண்டி பள்ளிக்கூடத்தில் பல்வேறு மேடைகள் பார்த்துருப்பார். அவர்களுக்கு அவருடைய சிற்றுரையை பாராட்டி பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு பிரபஞ்ச குழுவின் பொருளாளர் முருகானந்தம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.